நாம் நம்மளுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்போம். அதே மாதிரி நிறைய பேரோடைய அட்வைஸையும் கேட்டு வளர்ந்துருப்போம். நாமளும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம் நம்மளுடைய லைஃப்பில். அதில் அட்வைஸ் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற அந்த வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி. அதாவது இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்க, கொஞ்சம் ஒரு மெச்சூர்டாக யோசிச்சுருந்துருக்கலாமே, இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கும் சொல்லியிருப்பாங்க. நாமளும் நிறைய பேருக்கு இந்த மெச்சூரிட்டி அப்படின்ற வேர்டை, மெச்சூர்டை பற்றி நிறைய பேருக்கு பேசியிருப்போம். ஸோ மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மெச்சூரிட்டி அப்படின்றது ஒரு வயது சார்ந்த விஷயம் கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் எ ஏஜ். எங்கே இருக்கவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெச்சூர்டாக வந்துட்டு ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப ஏஜ்டு பர்சன் கூட ஒரு சில விஷயங்களை தப்பாக பண்ணுவாங்க. அந்த மெச்சூரே இல்லாமல் தப்பாக பண்ணுவாங்க. அதுக்காக வயசு ஆனாதான் மெச்சூரிட்டி வரணும் அப்படின்றது கிடையாது. சின்ன பசங்களுக்குமே மெச்சூர்டாக நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய லைஃப்பில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். மெச்சூரிட்டிக்கும் ஏஜுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க, அவங்களுமே ஒரு சில விஷயங்களை வந்துட்டு தப்பாக தான் பண்ணுவாங்க. ரொம்ப எங்காக இருப்பாங்க, அவங்க கூட வந்துட்டு இவங்களாம் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெச்சூர்டாக அந்த விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ ஏஜ்க்கும் மெச்சூரிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்னை பொறுத்த வரலையும். மெச்சூரிட்டி அப்படின்றது ஒருத்தவங்க அவங்களுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற அந்த லைஃப் சுச்சுவேஷன், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு சில ப்ராப்ளத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எந்த மாதிரியான சுச்சுவேஷனை அவங்க கடந்து வந்தாங்க, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மற்றவங்களும் இதனால் டிஸ்டர்ப் ஆகாமல், மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணாமல் இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு யோசித்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் ஒரு மெச்சூரிட்டி. ஸோ மெச்சூரிட்டி அப்படின்றது ஏஜ் அதை தாண்டி மனசு சார்ந்த விஷயம். அண்ட் அது லைஃபோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் சார்ந்த விஷயம். ஸோ மெச்சூரிட்டி இஸ் நாட் அபவுட் ஏஜ், இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்தை, ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். அதாவது மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல், மற்றவங்க சஃபர் ஆகாத மாதிரி, மற்றவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் நடக்காத அளவுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு சுச்சுவேஷனையோ ஹேண்டில் பண்ணணும். அப்போது அப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த விஷயத்த பண்ணனா நாளைக்கு அது நடக்கும், அந்த மாதிரி யோசித்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி எடுக்கிற முடிவு தான் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்.